வணக்கம். நான் உங்கள் மோகனாமணி. இன்றைக்கி நாம் கொங்கு ஸ்டைல் தட்டைப்பயிர் சாப்பாடு தான் செய்ய போகிறோம். நான் 2 டம்ளர் அரிசியும் 1/2 டம்ளர் தட்டைப்பயிரும் நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ சாப்பாடு இப்போ நம்ம தாளித்து விடலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானது கடுகு கடலப்பருப்பு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் மிளகாய் நல்லா வணங்கினதுக்கப்புறம் சீரகம், மிளகு, பூண்டு எல்லாம் தட்டி வச்சுக்கிறேங்க. அது கூட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வணக்கிடலாம். இப்போ இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி ஒரு 3 தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அதையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம். இப்போ எல்லாம் நல்லா வணங்கிட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், சாம்பார் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா சைட்லேயும் நான் பொட்டேட்டோ ஃப்ரை செஞ்சுட்டுக்கிறேன். இது இன்னொரு வீடியோவில் போடுறேங்க. இப்போ எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் அரிசி தட்டைப்பயிறு சேர்த்திக்கிறேங்க. அரிசி தட்டைப்பயிறு சேர்த்து மொத்தமாக 2.5 டம்ளர் வருதுங்க. நான் 5 டம்ளர் தண்ணிக்கு இதெல்லாம் 4.5 டம்ளர் சேர்த்திக்கிறேங்க. இப்போ நல்லா தண்ணி நல்லா கொதியானதுக்கப்புறம் நம்ம விசில் போட்டுடலாம். விசில் நல்லா 2 விசில் வரட்டுங்க. 2 விசில் வந்துச்சுன்னா சூப்பரான கொங்கு ஸ்டைல் தட்டைப்பயிறு சாதம் ரெடிங்க. மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.